அதாவது அதிமுக ஆட்சி திருப்பி வரும் அப்படின்னா அது கேட்குறதுக்கு ஏதோ யதார்த்தமாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா பொதுவாக எதிர்க்கட்சியில் இருக்கிறது ஆளுங்கட்சியும் வர்றது, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக வருது. தமிழகம் இந்த அரசியல் வரலாறு இருக்குது. அதிமுக ஆட்சியில் என்டிஏ ஆட்சி இல்லை, என்டிஏ ஆட்சினா வராது. ரெட்டலையை வைத்து நீங்கள் உதயசூரியனுக்கு எதிராக சண்டை செய்ய போகிறீர்களோ அதனுடைய தன்மை வேறு. இது திமுக வர்சஸ் பிஜேபி இல்லை என்டிஏன்னு போச்சுன்னா திமுக தான் ஜெயிப்பாங்க. அது ஆல்ரெடி அவங்க திமுக ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்கும். இந்த பர்செப்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இல்லை பேசு பொருள் அப்படின்னு வரும்போது திமுக மேலே இருக்குது. இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடும், இந்த ஆட்சி வராது அப்படின்ற அந்த பேசு பொருள் தீவிரமாக இருக்கக்கூடிய நேரம் இது பொதுவாக. ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பில் இல்லை. காரணம் என்னென்னா பிளவுபட்ட எதிர்கட்சிகள். இப்போது என்டிஏ ஜெயிக்கும் அப்படின்னா என்டிஏவா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்தவாசியில் கேட்பாங்க. இந்தியனா அப்படின்னா என்னன்னு உசிலம்பட்டியில் கேட்பாங்க. ஆண்டிப்பட்டியில் அங்கிட்டு போப்பா, எங்கப்பா ரெட்டலையை காணும், இது தாமரை, அதில் நம்ம போட்டதே இல்லையே, தாமரைக்கு போகிறத விட நோட்டாவில் போடு, இல்லை திருப்பி சூரியனுக்கே போடு, அப்படி மாற்றி போட்டுக்கிறோம். அப்போது நீங்கள் 70 சீட்டு கேட்குறீங்கன்னா உண்மையான திமுகவோட பி டீமு பிஜேபி. திமுக தொண்டர்களோட மனநிலை, தேர்தல் நேர வேலை அப்படின்றது அதெல்லாம் அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு வேறு யாரும் கிடையாது. அதாவது இது பால்வாடி கட்சின்றாங்க, அதை பவள விழா கட்சின்றாங்க. ஒரு கட்சி இவ்வளோ நாள் அழியாமல் இருக்குது அப்படின்னா அதனுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங். 1000 குறை இருந்தாலும் திடீர்னு போயிட்டு ஸ்டாலின் போய் உடன்பிறப்பு வா தொண்டன் தானே அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசுகிறான்னா அந்த அன்பு வார்த்தைக்கு அவங்க கட்டுப்பட்டுருவாங்க. அது அந்த கட்சி தலைவர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு. திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படின்னா அதிமுக, அதிமுகவுக்கு எதிர்ப்புனா திமுக. இதில் பாஜகவோ தாவேக்காவெல்லாம் உள்ளே போட முடியாது. அப்போது வசீகரம் இருக்கிற விஜய் வசீகரத்தை ஒண்டி ஜெயிச்சிருவாருன்னு நான் புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை கட்டமைப்பையும் இளைஞர்களையும் கட்சியாக நல்லா பேசக்கூடிய தன்மை இருக்கிற நாம் தமிழர் கட்சியாலும் ஜெயிக்க முடியல. அப்போ மக்கள் எல்லாரையும் பார்க்குறாங்கல்ல. இப்போ மக்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தேர்தலே வந்த உடனே தூக்கி பவள விழா கட்சியை காலி பண்ணுறதுன்றலாம் அது நகைச்சுவை. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நெறியாளருக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். இப்போ தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது. டெல்லியிலிருந்து பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 170 தொகுதி வரைக்கும் அதிமுக நிற்கும். அதில் குறிப்பாக பாஜகவுக்கும் அதன் கூட்டணிக்கோ 70 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பாஜக அந்த முறை அதிக அளவில் தொகுதிகள் நிற்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்டிஏ ஆட்சி மலரும்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தல் கணக்கு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அதிமுக ஆட்சி திருப்பி வரும் அப்படின்னா அது கேட்குறதுக்கு ஏதோ யதார்த்தமாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா பொதுவாக எதிர்க்கட்சியில் இருக்கிறது ஆளுங்கட்சியும் வர்றது, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக வருது. தமிழகம் இந்த அரசியல் வரலாறு இருக்குது. அதிமுக ஆட்சியில் என்டிஏ ஆட்சி இல்லை, என்டிஏ ஆட்சினா வராது. அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி, அதில் என்டிஏ பங்கு அப்படின்னா அது கதை வேறு. ரெட்டலையை வைத்து நீங்கள் உதயசூரியனுக்கு எதிராக சண்டை செய்ய போகிறீர்களோ அதனுடைய தன்மை வேறு. இது திமுக வர்சஸ் பிஜேபி இல்லை என்டிஏன்னு போச்சுன்னா திமுக தான் ஜெயிப்பாங்க. அது ஆல்ரெடி அவங்க திமுக ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்காது. இந்த பர்செப்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இல்லை பேசு பொருள் அப்படின்னு வரும்போது திமுக மேலே இருக்குது. காரணம் என்னென்னா 2 முக்கியமான விஷயம். ஒன்று, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு பெரிய விமர்சனமோ எதுவும் இல்லை. அப்போ என்ன அங்கே பிரச்சனைன்னு பார்த்தா, ஆளுகின்ற கட்சி எதுவாக இருந்தாலும் இந்த கட்சிக்கு ஆட்சிக்கு எதிராக ஒரு கெட்ட பேர் சேரும். ஆனால் முதல்வர் வேட்பாளர்னு வரும்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் அந்த வசீகரம் என்பது சேஃபாக இருக்குது ஒன்று. ஆனால் அவரோட கட்சிக்காரர்கள் அமைச்சர்களால் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு, பெரிய பிரச்சனை காத்துட்ருக்குன்றதை நான் உணர முடியுது. என்னென்னா மக்களுக்கு ஒரு சில சொத்து வரி, தண்ணி வரி, அது மாதிரி ஆரம்பித்து சில பிரச்சனைகள் இருக்குது. அது ஓகே. பட் பை அண்ட் லார்ஜ் பொதுவாக இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடும், இந்த ஆட்சி வராது அப்படின்ற அந்த பேசு பொருள் தீவிரமாக இருக்கக்கூடிய நேரம் இது பொதுவாக. ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பில் இல்லை. காரணம் என்னென்னா பிளவுபட்ட எதிர்கட்சிகள். இப்போது என்டிஏ ஜெயிக்கும் அப்படின்னா என்டிஏவா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்தவாசியில் கேட்பாங்க. இந்தியனா அப்படின்னா என்னன்னு உசிலம்பட்டியில் கேட்பாங்க. ஆண்டிப்பட்டியில் அங்கிட்டு போப்பா, எங்கப்பா ரெட்டலையை காணும், இது தாமரை, அதில் நம்ம போட்டதே இல்லையே, தாமரைக்கு போகிறத விட நோட்டாவில் போடு, இல்லை திருப்பி சூரியனுக்கே போடு, அப்படி மாற்றி போட்டு போயிடும். அப்போது நீங்கள் 70 சீட்டு கேட்குறீங்கன்னா உண்மையான திமுகவோட பி டீமு பிஜேபி. 70 சீட்டுக்கு அந்த கட்சியில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியும். மேபி ஓபிஎஸ் டிடிவி அவங்களெல்லாம் மனசில் வச்சுட்டு கேட்குறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்களா லீக் பண்ண மாதிரி ஒரு செய்தி அதிமுக தரப்புல இருந்து. பொதுவாக அப்போ அந்த மாதிரி ஒரு 170 சீட்டு அப்படின்றது எதற்கு அதிமுக கட்டமைக்குதுன்னா, நீங்கள் 160 சீட்டு குறைந்தபட்சம் இல்லை 150 சீட்டு நின்னீங்கன்னா தான் நீங்கள் 120 சீட்டு ஜெயிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா. இது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும்.
பிரதான கட்சிகள் எப்பயுமே அந்த 160லேருந்து 170 எய்ம் பண்ணுவாங்க அவங்க நிற்கணும்னு. ஒருவேளை அந்த எண்ணிக்கை வரலை, குறையுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கடந்த காலத்துலேயும் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து உதயசூரியனில் நில்லுங்க, கூட்டணி எங்கள் கூட தான், ஆனால் உதயசூரியனில் நில்லுங்க, ஏன்னா எங்களுக்கு அந்த 117 நம்பர் வரல, அது 118 தாண்டலைன்னா சிக்கல், அதனால் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு ஒரு 117 தாண்டி 120 அது மாதிரி இருக்கணும்னா, அப்போ திமுகவில் இவ்வளோ திமுக சார்பாக நிற்கிறது, கூட்டணி கூட இருக்கலாம். கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம், மதிமுகவுக்கு அந்த அழுத்தம் இருந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த அழுத்தம் வந்திருக்கு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியை வந்து உடச்சி ஒரு புதுசாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணின்னு வருவாங்க, அதில் இருக்கிறவங்கள அந்த கட்சியில் சேர்த்துக்கிட்டு கொங்கு முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க வந்த உடனே அவங்கள வந்து நீங்கள் எங்கள் சின்னத்தில் நில்லுங்க, எங்கள் கட்சி சின்னத்தில் நில்லுங்க. கருணாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டலையில் நின்னார், ஆனால் அவருக்குன்னு ஒரு கட்சி, ஆனால் அந்த கட்சி வந்து கூட்டணி, ஆனால் நிற்கிறது பார்த்திங்கன்னா ரெட்டலை. எதுக்குன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து சபாநாயகருக்கு முன்னாடி கொறடாவை விட்டு சின்னத்தில் எங்கள் சின்னத்தில் நின்று இருக்காங்க, தனி கட்சியாக இருந்தாலும் விசுவாசத்தையும் நம்பிக்கை வாக்கெடுப்போம், நாங்கள் கொறடா என்ன சொல்கிறோமோ அதுக்கு தான் போடணும், அவர் மாற்றி போட்டால் அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு அந்த கேட்சுக்கு வேண்டி பண்ணுவாங்க. அப்போ அந்த 160 to 170 2 பெரிய கட்சிகளுக்கு ரொம்ப முக்கியம். அது திமுகவுக்கும் முக்கியம், அதிமுகவுக்கும் முக்கியம். அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 2 புத்திசாலித்தனமான முடிவுகள் பண்ணாங்க. என்னென்னா, ஒன்று திமுக சைடில் என்ன பண்ணாங்க, காங்கிரஸில் வந்துட்டு சால்வெல்லாம் போட்டு இந்த படையப்பா படத்தில் பொண்ணு பார்க்க போவாங்கள்ல, மாப்பிள்ளை நான் தான், ஆனால் கட்டினு, ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த நிச்சயதார்த்தமோ எதுவுமே அது காட்ட மாட்டாங்க, அது சொக்காயெல்லாம் பிச்சுன்னு ஓடி போகிற மாதிரி ஒரு காட்சி முடியும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இவங்க எல்லாம் கும்பலாக வந்தாங்க. சிஎம் கிளியராக சொல்லிட்டாரு, இதுக்குள்ளே என்ன அவசரம், ஏன் இப்போயோ உடனே வந்தீங்க, இன்னும் நேரம் இருக்கே, நாங்களும் குழு போகிறோம், குழு போட்டு கூப்பிடுறோம், அப்புறம் வந்தால் போதும் அப்படின்னு. ஏன்னா நான் இப்போயே போனால் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பெரிய ஆள் தெரியுமா, 99 எம்பி சீட்டுக்குது எங்களுக்கு பாராளுமன்றத்தில், அட பாவீங்களா, 3 தேர்தலில் தோற்று போயிட்டு இன்னுமா நீங்கள் இப்படியெல்லாம் நடத்துகிறீங்க. தமிழகத்தில் காங்கிரஸ் வந்து வலு பெறுறாங்களாம், யாரை வச்சுக்கிட்டு, ஐயா செல்வ பெருந்தகையை வச்சுக்கிட்டு. இந்த கட்சி வலுவாக இருந்ததுக்காரன் காமராஜரே மறந்துட்டோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும்பொழுது இவர்களை வைத்து நீங்கள் வந்து பெரிய பலசாலி ஆகிடுவீங்க. அதேமாதிரி சிதம்பரம் அவர்கள், கடைசியாக சிதம்பரம் அவர்கள் மக்கள் சார்ந்த அரசியல் பேசியோ ஒரு பொதுக்கூட்டமாக எதனா பார்த்தோமா, நுனிநாக்கில் ஆங்கிலம், ட்விட்டர், அப்புறம் டெல்லி, இவ்வளோ தான். அப்போ அப்படி இருக்கிறாங்க. கார்த்தி சிதம்பரமாச்சு ஏதோ மக்கள் பிரச்சனை எப்போனாச்சும் பேசுகிறார். அப்புறம் திருநாவுக்கரசு இருக்கிறார், அவரோட நிலைப்பாடு என்ன? அப்போ ஒரு ஸ்ட்ராங் முதல்வர் வேட்பாளரோ இல்லை ஸ்ட்ராங் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குமே, ஆனால் நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இப்படிலாம் பேசுகிறது. விஜயின்ற ஒருத்தர் கட்சி தொடங்கின ஒரே காரணத்தினால எந்த பலமுமே இல்லாமல் நீங்கள் வந்து திமுக வந்து இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் ஆட்சியில் பங்குன்னு கேட்குறீங்க. இப்போ இன்றைக்கி கூட்டணி விட்டு போனால் போங்கன்ற நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தெளிவாக அப்புறம் வாங்கன்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. அதனால் என்னென்னா, அந்த ப்ரெஷர் போட முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல்லாம் அறிவித்ததுக்கப்புறம் இந்த புடி 20 சீட்டு போயிட்டு வா அப்படின்னா அதுக்கு மேலே காங்கிரஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கோச்சின்னு போனேன் போ, அந்த வேறு யாருன்னா கூப்பிட்டுக்கிறேன், மையம் இருக்குது, மக்கள் நீதி மையம், இல்லை பிரேமலதா விஜயகாந்த் 2 சைடும் அழைப்பு விடுப்பாங்க, இங்கேயும் கூப்பிடுவாங்க, இன்விடேஷன் கொடுத்து நிகழ்ச்சி இருக்குது, தேமுக தேசிய முற்போக்கு திராவிட கழக ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கேயும் வாங்கிடுவாங்க, சிஎம்மையும் கூப்பிடுவாங்க, முன்னாள் சிஎம்மையும் கூப்பிடுவாங்க, எதிர்கட்சி தலைவரையும் கூப்பிடுவாங்க, தேவைப்பட்டால் விஜயும் கூப்பிடுவாங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, 1000 இருந்தாலும் கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் வந்து விஜயோட வளர்ச்சியில் கேப்டனோட பங்களிப்பு இருக்குன்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க, 3 பேரும் கன்ஃபியூஷன் ஆகிடும், என்னடா விஜயும் கூப்பிட்றாங்க, ஸ்டாலினையும் கூப்பிட்றாங்க, எடப்பாடியையும் கூப்பிட்றாங்க, என்ன தான் கதை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் லாஸ்ட்டில் எப்படி வேணால் பாக்கெட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸ் பெரிய அடலாம் பிடிக்க முடியாது. இது திமுக பொறுத்தணும். அதிமுக பொறுத்தவரை என்ன பண்ணிட்டாங்க, 170ன்னு ஒரு நம்பர் போட்டு 23 பிஜேபி, 23 பாமக. இந்த முறை 23 கிடையாது, எடப்பாடியை அடிப்பணியை வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து பரவுதில்லை. இந்த முறை 60 தொகுதிகள் வரைக்கும் பாஜக நிற்கும்ல. 60 தொகுதி பாஜகவுக்கு வேட்பாளரே கிடையாது. இன்னொன்று ஓபிஎஸ் இவரெல்லாம் இப்போ கடந்த பேட்டியில் கூட ஜெயக்குமார் சொல்றாரு வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அப்படி ஒருவேளை இப்போ ஓபிஎஸ் எடப்பாடி சரண்டராக இருந்தால் அதை காட்டுது. இல்லை, அதாவது ரெட்டலை வந்து 170 தனியாக நின்றுச்சுன்னா பிரச்சனை கிடையாது, இல்லை 150 160 ரெட்டலையே நிற்கிதுன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் 70 ஒரு வேளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனியாக கொடுக்குறாங்களா, இல்லை அந்த 70 80 எல்லாம் சேர்ந்து வருதான்றதை நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து இப்போ டிடிவியும் ஓபிஎஸும் போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க 70 சீட்டு வாங்குறாங்கன்னா அந்த லாஜிக்கல். ஓபிஎஸ்க்கு ஒரு 10 சீட்டு, டிடிவிக்கு ஒரு 15 சீட்டு 12 சீட்டு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்களுக்கு ஒரு 20 சீட்டு. இப்போ இன்றைக்கி பிஜேபிக்கு 20 25 வேட்பாளர் நிறுத்துகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நான் எப்போ 70 சீட்டுக்கு அவங்க வர்த்து இல்லைன்னு நான் சொல்கிறேனோ, ஒரு விமர்சனத்தை நான் வைக்கிறேனோ, அதே நேரத்தில் யதார்த்தத்தையும் நான் பேசியேன். எப்படி ஒரு 20 25 சீட்டுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா, நயினார், அண்ணாமலை,
முருகன் கூட மேபி அமைச்சரை ராஜினாமா பண்ணிட்டு வச்சு நிற்க வைக்கலாம். ஏன்னா இந்த தேர்தலை ரொம்ப சீரியஸாக எடுத்தா வானதி சீனிவாசன், அதுக்கப்புறமா வந்து தமிழிசை சவுந்தரராஜன், கருப்பு முருகானந்தம், அதுக்கப்புறமா வந்து கேடி ராகவன், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏசி சண்முகம் இருக்கிறாங்க, அப்புறம் எஸ்ஆர்எம் அவர்கள், பச்சமுத்து அவர்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருநாகராஜன், இது மாதிரி கேண்டிடேட் லிஸ்ட்டு அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதில் வந்து பஞ்சம் கிடையாது. கங்கை அமரன். ஆமாம், கங்கை அமரன்லாம் நான் சொல்ல, அது நீங்களாம் வந்து விஜய் அனிருதுன்னு நீங்கள் கங்கை அமரனை சேர்க்குறீங்க. கங்கை அமரனை எல்லாருக்கும் தெரியும், கங்கை அமரனை மக்களுக்கும் தெரியும். அது ஓட் ஆகும்னா அது எனக்கு தெரியாது. வேட்பாளராக நின்று அதிக பிரபலம் அடைஞ்சது கங்கை அமரன் தானே வட சென்னையில். டெபாசிட் வந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது வேட்பாளர் நிற்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய இடத்துல நிறைய பேர் நிற்பாங்க வேட்பாளர். அதெல்லாம் தாண்டி இப்போ அந்த கட்சிக்கு நான் இப்போ நம்ம சும்மா அப்படி ஒரு கணக்கு போட்டு போய் ஒரு 12-10 வந்துச்சு. இதில் வந்து சரத்குமார் இருக்கிறார் திருச்செந்தூரில், இல்லை மேபி ராதிகா அவர்கள் கூட ஒரு தொகுதியில் போய் நிற்கலாம். அப்போ 12 ஆச்சு. அப்போ அது மாதிரி அப்படி நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரும்போது வந்து அந்த எண்ணிக்கை அவங்களுக்கு வரலாம். இல்லை திடீர்னு நமிதாவை கூப்பிட்டு கூட நீங்களும் வந்து தாமரையில் நில்லுங்க, குஷ்பு இருக்கிறாங்க, அது அவங்களுக்கும் இப்போ நடிகர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. ஏதோ இவர் ஒண்டி தான், விஜய் சார் ஒண்டி தான் நடிகரா, அவங்களாம் வந்தால் கூட்டம் வராதா? அதான் இவரளவுக்கு வராது. பட் அட்லீஸ்ட் குஷ்பு அவர்களும் நமிதா அவர்களும் பார்க்குறதுக்கு ரசிகர்கள் போவாங்களா, போக மாட்டாங்களா? இப்போ கத்திப்பாறையில் நின்று 1/2 மணி நேரம் பேசுகிறாங்க நமிதாவும் குஷ்புவும் சேர்ந்து, தென் சென்னை போக்குவரத்து ஸ்தம்பிக்குமா ஸ்தம்பிக்காதா? அதெல்லாம் யதார்த்தம் தானே. அதனால் அவங்களுக்கு 20-25 பேர் வேட்பாளர் இருக்காங்க. சொல்ல முடியாது, ரவியை கூட திருப்பி எனக்கு வந்து பீகார்லேருந்து வரேன், பீன்ற எதனா தொகுதி இருந்தால் கொடுங்கன்னு கூட கேட்பார். எப்படியா இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் கூட நில்லுங்க, நானும் வந்து அவர் அரசியல்வாதி மாதிரி தானே நடந்துக்கிறார். ஜோக்குக்கு சொல்கிறேன், அவர் பண்ண போகிறது இல்லை. பட் ஸ்டில் பை அண்ட் லார்ஜ் அவங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அதனால் 70 எல்லாம் சேர்ந்தா மாதிரினா அதில் ஒரு ஓகே. வெறும் பிஜேபிக்கு கொண்டு 70னா அது சாத்தியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அது கொடுக்கும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து தோத்துட்டாரு, தொடர் தோல்வி, அதெல்லாம் ரைட்டு. இருந்தாலும் பிஜேபி கிட்ட வந்து பெரிய சமரசம்லாம் இதுக்கு பின்னாடியே அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா அவரு காலாவதி ஆகிடும். எப்போ செங்கோட்டையனை வந்து போய் பார்க்குறாங்க, அதை பாஜக அனுமதிக்குது, இல்லை இங்கேருந்து தலைவர் இருக்கணும், அப்போயே இன்னும் கொஞ்சம் முகத்தை காட்டணும். இது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்றது சொல்லணும். ஒரு புறம் இந்த கூட்டணி குறித்து இந்த எவ்வளவு தொகுதியில் நிற்க போகிறாங்கன்னு கருத்து வந்து வெளியே வருது. இன்னொரு புறம் இருந்தாலுமே இப்போ பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் நயனார் ஆகட்டும், இருமுனை போட்டி தான் திமுகவை வீழ்த்த முடியும், அதனால் விஜய் கூட்டணிக்கு ஓப்பனாக அழைப்பு கொடுக்குறாங்க. எடப்பாடியுமே கடந்த 2 நாட்கள் முன்பு கூட அவர் கூட சொல்லியிருந்தார், திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை எங்கள் கூட வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் விஜய் வந்து இறுதி வரை மறுக்கிறாரு. இப்போ வந்த பியூஷ் கோயலே சொல்கிறாரு, விஜய் ஒரு ஸ்பாய்லர், அவரை நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க அப்படின்ட்டு போகிறாரு. இந்த விஜயை கூட்டணி இழுக்கக்கூடிய முயற்சியில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைஞ்சிட்டாங்களா, இல்லை விஜய் மறுக்கிறாரா? இப்படி கிட்டத்தட்ட தோல்வி தான். ஏன்னா டேமேஜ் நிறைய பண்ணுறாரு விஜய். அதாவது இவங்க கூப்பிட அவர் வராமல் போய் அதனால் அந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு பர்செப்ஷன், அதாவது ஒரு பேரளவில் வந்து அவங்க பாவம் கூட்டணி வந்தால் தான் யாருன்னா இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருவாக்கம் உருவாகுது. அது வந்து என்டிஏக்கோ இல்லை அதிமுகக்கோ நல்லது இல்லை, விஜய்க்கு நல்லது. திமுகவுக்கு ஸ்பாய்லராக இருப்பார்னு பார்த்தாரு. இப்போ அவர் திமுகவுக்கு ஸ்பாய்லர் வந்து திமுக ஆட்சிக்கு வராமல் போச்சுன்னா அதுக்கு திமுக காரங்க தாங்க. திமுகவெல்லாம் வெளியிலேருந்துலாம் வந்துலாம் அழிக்க முடியாது. ஒன்று அவங்க வந்து அவங்களே அழிச்சிக்குவாங்க, இல்லை அவங்களே ஜெயிச்சிக்குவாங்க. திமுகவோட சிலபஸ் அதுதான். திமுக தொண்டர்களோட மனநிலை, தேர்தல் நேர வேலை அப்படின்றது அதெல்லாம் வந்து அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு வந்து வேறு யாரும் கிடையாது. அதாவது இது வந்து பால்வாடி கட்சின்றாங்க, அதை பவள விழா கட்சின்றாங்க. ஒரு கட்சி வந்து இவ்வளோ நாள் அழியாமல் இருக்குது அப்படின்னா அதனுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கு. 1000 குறை இருந்தாலும் திடீர்னு போயிட்டு ஸ்டாலின் போய் உடன்பிறப்ப வா தொண்டன் தானே அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசுகிறான்னா அந்த அன்பு வார்த்தைக்கு அவங்க கட்டுப்பட்டுருவாங்க. 4.5 வருஷம் நம்ம கண்டுக்கலையே அப்படின்றத மறந்துட்டு, அது அந்த கட்சி தலைவர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அதில் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. மற்றபடி திமுக மாவட்ட செயலாளர்லாம் சூப்பரு, அவங்க பகி செயலாளர்லாம் ரொம்ப அருமையானவங்க, சொக்கத்தங்கம், அமைச்சர்கள்லாம் வந்து இது உரசினா கூட தங்கம் வந்து 100% கோல்டு, அப்படி கிடையாது. கட்சி தலைமை மீது, அதாவது கலைஞர் அவர்கள் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் அவர் மீது தமிழ்வாதிகளுக்கோ தமிழ் புரிந்தவர்களுக்கோ தமிழக மக்களுக்கோ ஒரு ஆசை இருந்தது. அதை வைத்து அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரால் வந்து ராமர் வந்து எதிர்க்க முடிஞ்சது, ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்னா நக்கல் நையாண்டி பண்ண முடிஞ்சுட்டு அந்த விமர்சனத்துலேருந்து திருப்பி அரசியல் பண்ணக்கூடிய அந்த சக்தி படைத்தவர். அது பெருந்தகை அண்ணா கிட்டேருந்து வர அந்த சொல்லாடலுக்கு உண்டான அந்த இது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களால் அதை செய்ய முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கோ தீபாவளிக்கோ வாழ்த்து சொல்லனாலுமே விமர்சனம் ஆகுது. நல்லா ஒருத்தர் கம்பேர் பண்ண முடியாது. அவர் போல் இவராக முடியாது, இவருக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கும், அவர் சாம்பியன். பட் அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, நான் இருக்கிற வரலும் மதவாதத்துக்கு இங்கே வழி இல்லை அப்படின்றார்.
அவர் நான் இருக்கிற வரலன்னு சொல்லக்கூடாது, திமுக இருக்கிற வரலும் இல்லை, அதிமுகவும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. திராவிட கட்சிகள் இருக்கிற வரலும் இங்கே மதவாதத்துக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் உட்கட்சி பிரச்சனை இருக்கும். அதிமுக திமுக அங்காளி பங்காளி சண்டை. ஒன்று நீ கோட்டையில் உட்கார, நான் உட்கார்றேன், ஆனால் 2 பேரும் சேர்ந்து அண்ணா வழியில் போனால் 2 பேரும் சேர்ந்து பெரியார் ஞாபகம் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்கெட்சு வைக்கிறாருன்னா இன்னும் கஷ்டம். அப்போ சொல்லலாம், எப்போ அதை பாரு, நான் ஜெயிக்கிறேன் நீ தோக்குற, இல்லை நீ ஜெயிக்கிற நான் தோக்குறேன், அது அப்புறம் பாஜக உள்ள விடாது, அது தமிழகத்துக்கு ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்ற அந்த ஒரு பிரச்சாரம் என்பது நல்லாயிருக்கும். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் பாஜகவையே மையமாக வைத்து தேர்தலை சந்திக்கணுன்ற மாதிரி திமுக பார்க்குறாங்க. அது ஒரு சிக்கல். ஏன்னா ஜனங்களுக்கு என்னென்னா, பாஜக இங்கே பாஜக மக்கள் பெருசாக யாரும் ஏற்றுக்கலை. பாஜக எதுக்கு அப்போ போன தேர்தலில் லோக்சபாவில் தனியாக நின்ன பாஜக எதுக்கு அதிமுகவை தேடி வருது? தனியாக போனால் போனி ஆக மாட்டோம், நம்ம யாரு கூடனா சேர்ந்தால் தான் நம்ம போனி ஆகும்ன்ற அந்த காரணம் தான் அந்த அதிமுகவை தேடுது. சரி, விஜய் புதுசாக வராருல்ல, விஜய் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்றாங்கல்ல, எத்தனை பேர் அவங்க தலைமையை நம்பி போகிறாங்க? யாரும் ஒரு கட்சி, ஒரே ஒரு சிறிய கட்சி போகாமல் இருந்தாலுமே அவர் ஒரு ஸ்பாய்லர்னு தானே சொல்கிறாங்க. போனாலும் ஸ்பாய்லர் தான், போலனாலும் ஸ்பாய்லர் தான். ஸ்பாய்லருன்றது என்ன? ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது அதை போட்டு உடைக்கிறது தான் ஸ்பாய்லர். இதுதான் ஆங்கிலத்தில் மீனிங். ஒரு விஷயத்தை ஸ்பாயில் பண்ணுறது, கெடுக்கிறது யார் வேணால் பண்ணலாம். நீங்கள் மாற்றுன்ற அவர் சொல்கிறாரு, மாற்றுனா மாற்றுக்கு உண்டான அரசியல் எங்கே, எதை நீங்கள் மாற்ற போகிறீங்க, எப்படி மாற்ற போகிறீங்க சொல்லுங்கள். உதாரணத்துக்கு காவல்துறையில் லஞ்சம் இருக்கா இல்லையா? எந்த ஆட்சி இருந்தாலும் இருக்குது. இந்த லஞ்சத்தை எப்படி ஒழிப்பா? ஒரு திட்டம் இல்லை, அரசு ஊழியர்கள் இவ்வளோ பற்றாக்குறை இருக்குது, இதுக்குள்ளே எவ்வளோ பேர் நான் வேலைக்கு எடுக்க போகிறேன், இல்லை வங்கியில் இவ்வளோ கடன் இருக்குது, நிதிச்சுமை இவ்வளோ இருக்குது, இதை நான் எப்படி குறைக்க போகிறேன், வரி இப்போது நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்க. இப்போ பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை கம்மி, தமிழகத்தில் அதிகம், குறைந்தபட்சம் பாண்டிச்சேரி மாதிரி நானும் இங்கே பெட்ரோல் டீசல் குறைப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு 5 நிமிஷம் பேசினா மக்கள் பார்ப்பாங்க. ஏதோ சொல்கிறாப்புல, மேபி அனுபவம் இருந்திருக்கும் போல், எங்கேயோ போய் ஏதோ நம்பர் எடுத்து கணக்கு போட்டு இது மாநில வரி இவ்வளோ, ஜிஎஸ்டி இவ்வளோ, சர்வீஸ் டேக்ஸ் இவ்வளோ, அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் நடத்துறது இவ்வளோ, கச்சா எண்ணெய் பீப்பா இவ்வளோ விற்கிது, இப்போ இவ்வளோ குறைஞ்சிருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில் டாலருக்கு நிகராக இவ்வளோ இருந்தது, இதுக்கு அதிகமாக விற்றோம், அதானி அம்பானி போன்றவங்க சம்பாஷன் போகிறாங்க, அவங்களுக்கு லாபம் வருமானம், மக்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு பட்டநாமம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினால விஜய். தெரிஞ்சாதானே பேசுவார். பண விகிதாச்சாரம் தெரியாது, பண வீக்கம் புரியாது, பண பற்றாக்குறை தெரியாது, வாழ்வாதாரம் புரியாது, சாமானியனோட பிரச்சனை தெரியாதவர் எப்படிங்க மக்கள் பிரச்சனையை பேசுவார்? சரி, சாமானியம் பிரச்சனை, அஜிதா பிரச்சனையாச்சும் ஒரு 2 நிமிஷம் கேட்டு போயிருக்கலாம், அதை மாத்திரை போட்டுருக்க மாட்டாங்களா அவங்க? அதனால் அவர் இந்த மாதிரி தான் இருக்கிறார். அப்போ இந்த அரசியல் பண்ணும்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த கட்சிகள் தான் மாற்று. திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படின்னா அதிமுக, அதிமுகவுக்கு எதிர்ப்புனா திமுக. இதில் பாஜகவோ தாவேக்காவெல்லாம் உள்ளே போட முடியாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்களும் இதை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. முயற்சி பண்ணி ஒரு 3வது அணியாக தான் உருவாக்க முடியுதை தவிர்த்து மாற்று அணியாக இல்லை அவங்க 2வது இடத்துக்கோ 1வது இடத்துக்கோ வரல. அப்போது வசீகரம் இருக்கிற விஜய் வசீகரத்தை ஒண்டி ஜெயிச்சிருவாருன்னு நான் புரிஞ்சிக்க முடியுமா? இல்லை கட்டமைப்பையும் இளைஞர்களையும் கட்டுக்கோப்பாக ஓரளவுக்கு கட்சியாக நல்லா பேசக்கூடிய தன்மை இருக்கிற நாம் தமிழர் கட்சியாலும் ஜெயிக்க முடியல. அப்போ மக்கள் எல்லாரையும் பார்க்குறாங்கல்ல, இந்த கட்சினா இந்த கட்சியினுடைய அமைப்பு என்ன, இந்த கட்சியினுடைய செயல்பாடு என்ன, இது எவ்வளவு போகும், எந்த மாதிரி அரசியல், இந்த கட்சி எப்படி. இப்போ மக்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தேர்தலே வந்த உடனே தூக்கி மௌல விழா கட்சியை காலி பண்ணுறதுன்றலாம் அது நகைச்சுவை இல்லை. ஆனால் ஸ்பாய்லருங்கிற வார்த்தை இப்போ அவர் கொடுத்துருக்குறாங்க. அவர் இந்த தேர்தலில் யாருக்கு ஸ்பாய்லராக இருப்பாருன்னு பார்க்குறேன். அது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அதாவது நான் என் பார்வையில் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய் அவர்கள் அதிகமான ஓட்டு பிரித்தார் அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாயிடும். உதாரணத்துக்கு ஒரு 25% விஜய் ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவாயிடும். ஏன்னா திமுகவோட வாக்காளர்கள் பேஸ் இருக்கு இல்லைங்களா, அது இன்றைக்கி ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறதுனால அது ஒரு பேஸ் இன்டாக்டாக இருக்கும். பத்தாவதுக்கு கூட்டணி. இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களோட வாக்கு விகிதாச்சாரம் 2% வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நீங்கள் கீழ்வேலூர் எடுத்துக்கோங்க, நாகப்பட்டினம் எடுத்துக்கோங்க, திருவாரூர், தஞ்சாவூர், அந்த சைடு பெல்ட்டில் இல்லை விவசாயம் என்னெல்லாம் நிறைய இருக்கிற இடம், நாகப்பட்டினம், கரூர், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்குன்னா அந்த கதிரறிவா சுற்றி ஓட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் திமுக, சூரியனுக்கு மாறும். சூரியன் ஓட்டம் இங்கே நின்னா ஓரளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு சிரமம் இருக்கும், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு. ஏன்னா போன வாட்டி அவங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு இந்த ஆட்சி மீது கோவம் இருந்தது, அதிமுக ஆட்சி மீது ஒரு கோவம் வர்றதுனால அந்த ஸ்விங் வந்தது. ஸ்விங் வரும்போது கூட்டணி கட்சிகளுக்கு வரும்.
ஆனால் ஸ்விங்கு கம்மியாகிடுச்சுன்னா கூட்டணி கட்சிகள் தான் ஃபஸ்ட்டு அடிவாங்க. அப்போ திமுகவோட கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ்க்கு 7 ஆரம்பிக்குது. ஏன் ஆரம்பிக்குதுன்னா, ஒன்று இந்த மாதிரி வாய் விடுறது, விஜய் கூட போய் கேக் வெட்டி கொண்டாடுறது. ஏன் கிறிஸ்மஸ் வந்து திமுக காரங்க கூட சேர்ந்து கேக் வெட்டி கிறிஸ்மஸ் கொண்டாடினா அது வராதா? ஜோசப் விஜய் கூட தான் போய் கொண்டாடணும். அடிமட்ட தொண்டர்கள் கோபமாக இருக்கிறாங்க திமுக. நீங்கள் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறீங்க, நன்றி இல்லாமல் பண்ணுறீங்க. உங்களை ராகுல் காந்தியை இன்னி வரையிலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவ்வளோ மரியாதையாக அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக பிஜேபி முக்து காங்கிரஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னப்போ உங்கள் கூட இருந்தாங்க. 2G கேஸு, எல்லா கேஸு, நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கூட இருந்தது டிஎம்கேவை. இன்றைக்கி ஒரு ஆள் புதுசாக வந்து வைப்பு பண்ணுறாரு, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாருன்னு எஸ்கேப் ஆகி அங்கே போய்ட்டு நீங்கள் அப்படியே சிஎம் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் தானே தப்பு. இந்த பேச்சே வந்துருக்கக்கூடாதுல்ல. ஃபஸ்ட்டு கரூர்லேருந்து தப்பிச்சு ஓடினப்போ ராகுல் காந்தி ஏதோ மனிதாபிமானத்தில் பேசிட்டார். இங்கேருந்து சொல்லணும், நீங்கள் ராகுல் காந்தி மனிதாபிமானமாக பேசினார், அதை தாண்டி எந்த அரசியலும் இல்லை. இதுக்கப்புறம் அரசியல் பண்ணால் தாவேக்காக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். விஜய் இதோட வாயை மூடிக்கினா நல்லது. நான் வேணால் விஜயை கைது பண்ண வேண்டான்னு சொல்லி நான் வந்து முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். ஏதோ காங்கிரஸ் கட்சியால் முடிஞ்சது. ஏன்னா உங்களோட ரசிகர்கள் மனசு புண்படக்கூடாது. ஆனால் விஜய் நீங்கள் திருப்பி வந்தது தப்பு. விஜயண்ணா படத்தில் வர மாதிரி தைரியமாக நில்லண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தா காங்கிரஸ் நிலைப்பாடு சரி. கொலப்பழி தூக்கி போட பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா பேசுகிறாரு. என்ன கத்தி எடுத்து கொடுத்தாங்களா திமுகங்கிறனா? மனசாட்சி இருந்தால் ஆதவர்ஜனா அப்படி பேச மாட்டார். அந்த ஆதவர்ஜனாவோட உங்களுக்குன்னா உறவு வேண்டி கிடக்குது. உங்களுக்குலாம் குத்துல புதுசாக இப்போ தான் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுங்க, வேணான்னு சொல்ல. போய் பிஷப் கூட கொண்டாடுங்க, சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் கூட கொண்டாடுங்க, அனாத ஆசிரமத்தில் கொண்டாடுங்க, ஏழை பாழைகள் கொண்டாடுங்க. இல்லை சாண்டா கிளாஸ் பொம்மை வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இனிப்பு கொடுங்க, பட்டாசு கொடுங்க, கிஃப்ட்டு கொடுங்க. இப்படி தானே கொண்டாடணும். தாவேகா நிர்வாகிகளோடு சேர்ந்து கொண்டாடுறீங்க. அப்போ குசும்பு தானே இது. அப்போ கன்னியாகுமரியில் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எங்களுக்கு வந்து கன்னியாகுமரியில் எங்களுக்கு வந்து விஜய்னா வந்து மைனாரிட்டி சேர்த்துக்குவாங்க, அந்த அரசியல் தானே நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஸ்டாலினுக்கு சாருக்கு தெரியாதுன்னு வச்சு செய்வாங்க பாருங்கள். அவர் செய்கிறாரோ இல்லையோ, துரைமுருகன், ஜெகத் ரட்சகன், அப்புறம் நேரு, டிஆர் பாலு, அவங்களுக்குலாம் ஈஸி இல்லை. இப்போ பண்ணது தெரியாது. இந்த மேற்பார்வையாளர் சைடு பார்வையாளர்லாம் வருவாங்கள்ல, அப்போ இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த சைடு விஜயை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் அவர் ரசிக்கிறார். பாஜக எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இப்போ சிபிஐ சம்மன் இப்போ தானே போயிருக்குது, சுத்தமாக பேச மாட்டார் இனிமேல் பிஜேபி எதிர்ப்பு பற்றி. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுது 9ஆம் தேதி. இப்போ வசூல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஹாப்பியாக வசூல்லாம் வந்துச்சு, நல்லா படம் ஓடிச்சு அப்படின்னு அப்போது ஒரு ரெய்டு சிபிஐ. ஆனால் இப்போ எஃப்ஐஆர் போட்டு இருக்கார்கள். டெல்லியிலேருந்து சம்மன் வந்திருக்கு, எஃப்ஐஆர் இருக்குது. இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் வருமானத்துக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 ரெய்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவார் இவர்? அப்படியே மாற தூக்கி நின்று சண்டை போடுவாரா இவர்? நான் வந்து சாலமன் ராஜா படம்லாம் அதுதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாறிடுவார். நான் என்ன சொல்கிறேன், இப்போவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. அதனால தான் நான் வெளிப்படையவே சொல்லியிருப்பேன் நிறைய நேரத்தில், எப்போ பேசாமல் கூட்டணிக்கு வந்துரு, பிஜேபியோட கூட்டணிக்கு போயிரு, இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல். அவர் வந்து என்னென்னா, தமிழகத்தில் வந்துட்டுங்க அரசியல் புரிதல் அதிகமாக இருக்கிற மக்கள். நம்ம ஒரு கருத்து சொல்கிறோன்னா அதில் வந்து நியாயம் நடுநிலை இருக்கா, இல்லை அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு பிச்சு தூரத்துக்கு போட்டுருவாங்க நம்மளோட நேயர்கள். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அவருக்கு உண்டான அரசியல், அவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு பணம் யாரோ கொடுக்க போகிறாங்க, அதை வச்சு நம்ம அரசியல் நிற்க போகிறோம், படம் மாதிரி அரசியலையும் படம் மாதிரி நடிச்சுட்டு போகலாம். அதை தான் வந்து செங்கோட்டைன்னு சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு படமா அப்படின்ற மாதிரி. அப்போது பிரச்சாரமே இவங்க என்ன பண்ணால் பட்டு தொட்டியெல்லாம் வந்து போய் படத்தை காட்டி கூட ஓட்டு கேட்பாங்க அரசியல் பேச. இப்போ என்டிஏ கூட்டணி இப்போ 170ங்கிறாங்க, 70 பாஜகங்கும் பொழுது நீங்கள் சொன்னது போல் இப்போ பாமக உள்ளே வரும்னா, பாமகவே இப்போ பிளவுபட்டு தானே இருக்குது. இப்போ பாமகவுக்கு எத்தனை தொகுதி கொடுத்தா அன்புமணி கொடுப்பாங்களா, ராமதாஸ் கொடுப்பாங்களா, இது போன்ற சிக்கல்கள் இருக்குது இல்லையா? ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இந்த கூட்டணி சிக்கல் இருந்தாலும் இந்த கூட்டணிக்குள்ள கட்சிக்குள்ளேயே பல்வேறு சிக்கல்கள் இருக்கும்பொழுது அதுவும் ஒரு பின்னடைவாக பார்க்கலாம். அது கண்டிப்பாக பின்னடைவு தாங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைலாம் வந்து ஐயா சின்ன ஐயா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டீங்க. அதற்கு பக்கபலமாக இருந்தவர் ஜிகே மணி. அந்த ஜிகே மணியை வந்து இன்றைக்கி கட்சியை விட்டு நீக்கி அதனால் ஒரு சில விமர்சனன்ற மாதிரி அன்புமணி பண்ணியிருக்காரு. ஜிகே மணி அவர்கள் வந்து என்றைக்குமே வந்து அன்புமணி ராமதாஸை சேலஞ்ச் பண்ணலை. தன்னோட குருநாதர் தனக்கு அரசியலில் ஒரு வாழ்க்கையோ ஒரு வழிகாட்டியோ கொடுத்த ஐயாவை வந்து யாரும் துன்புறுத்தக்கூடாது, இல்லை அவரோட அந்த அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ணால் நான் வந்து தலைகர்த்தாக வந்து நிற்பேன்ற மாதிரி தான் அந்த போராட்டம். அதில் வந்துட்டு பிரச்சனைகள் அது கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை என்ன நேரம் கடந்து போயிட்டுருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பிரச்சனையை வந்து மேபி இன்னும் ஒரு 15 நாளைக்குள்ளே சரி செய்யலைன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா இது ஒரு தலைவலியாக மற்ற கட்சிகள் ஏற்றுக்க மாட்டாங்க.
நீங்கள் ஒன்றா வரீங்களோ பிரிஞ்சு வரீங்களோ அது என்னவோ அதை சீக்கிரமாக முடிச்சு விடணும். அது பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை அதே மாதிரி டிஎம்டிகேவும் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஏர்லியாக தேர்தல் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ராஜ்யசபா சீட்டுகள்லாம் ஒரு சிலது வந்து முன்னாடியே தேர்தல் வச்சா அதனால் ஒரு சில பலம் பாரதிய ஜனதா கட்சி கிடைக்குமா அவங்களோட பலத்துக்கு வேண்டி இல்லை அவங்களோட ஆதாயத்துக்கு வேண்டி என்ன வேணால் செய்வாங்க. தேர்தலை தள்ளி கூட போடுவாங்க, இல்லை தேர்தலை முன்னாடி கூட போடுவாங்க, அதெல்லாம் கேப்பபிள் தான். அதனால் இந்த சிறிய கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதுக்குண்டான வேலைகளை ஆரம்பிக்கணும். ஏன்னா ஏர்லி எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு நேரம் இல்லை, நேரம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். பெரிய கட்சிகள் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு திமுகவில் வந்து அவங்க வந்து இந்த திருமண கூட்டம் எப்படி போடணும், பூத் லெவல் BLA 1 BLA 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்ற மாதிரி பூத் லெவல் அரசியலில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி முதல்வர் வந்து அரசு நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு வராரு. இவரை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைலாம் போய்ட்டு இளைஞர் கூட்டம் மாநாடு இல்லைனா வந்து இளைஞர்களை எழுச்சிக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி ட்ரைனிங்கு பேச்சாளர்கள் தயார் பண்ணுற அப்படி அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இப்போ அதிமுக எடுத்திங்கன்னா தேர்தலில் யாரெல்லாம் வேட்பாளர் நிற்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் வேட்பு மனு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ தேதியையும் நீட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9500 பேருக்கு மேலே மனு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எழுச்சி பயணம் அந்த கடைசி லீகை நோக்கி போயிட்டுருக்காரு. இப்போ திருவள்ளூர்லலாம் இன்னும் 2 நாள் கழிச்சு திருவள்ளூரில் பச்சை கலர் பஸ் எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அப்போது திமுக ஒரு சில வேலைகள் செய்யுது, அதிமுக ஒரு சில வேலை செய்யுது. எதுவுமே பண்ணாமல் நிறைய கட்சிகள் சும்மா கூட்டணி தேர்தல் அறிக்கை வரைக்கும் திமுக அதிமுக. ஆமாம், அதிமுக அதுதான் நான் சொல்கிறேன். இதுதான் இந்த ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 3 இதுக்கு மேலே வந்து இப்போ இவர் ஹாஸ்பிட்டல் வந்தவனை யார், விஜய் சார், அவர் எங்கேருந்து போயிட்டு தேர்தல் குழு போட்டுன்னு இருக்கிறது. அப்போது இது ஒரு கட்சி நடத்துறதுக்குன்னு ஒரு எண்ணோட்டங்கள், ஒரு சில முடிவுகள், ஒரு சில ஸ்டெப்பு இருக்குது, ப்ராசஸ். அந்த ப்ராசஸே வந்து மற்ற கட்சிகள் இன்னும் ஆரம்பிக்கலை. அது அவங்க நேரத்தை வந்து இழக்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சி எடுத்திங்கன்னா மிக வேகம், வேட்பாளரே ஒரு சில இடத்துல அறிவிக்கிற அளவுக்கு போயிட்டார். அவர் ஸ்டைல் தனி. வேட்பாளர் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அதை பற்றி அண்ணனுக்கு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. அண்ணனை பொறுத்தவரைலாம் என்ன நினைப்பார், ஜெயிச்சா வெற்றி, தோத்தா பயிற்சின்ட்டு போயிடுவார். இதையே நீங்களும் சொல்லுங்கள், ரிப்பீட் த மந்த்ரா அப்படின்ற மாதிரி ஓஷோ எப்படி சொல்லுவார். ஓஷோயிசமில் வந்து அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் ஏற்றுட்டு அதையே சொல்லணுன்ற மாதிரி இருப்பார். அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்களா இல்லை அதை அவங்க துக்கமாக சொல்கிறாங்களதை பற்றி கவலை இல்லை. அது அவர் ஒருவேளை சீமான் அவர்கள் ஒரு கூட்டணியில் போய் உட்கார்றானாலும் சீமான் will be the deciding factor. அதாவது விஜய்ன்னு பேசுகிறோம், விஜய் ஸ்பாயில்ஸ் போட்டால் என்னென்னு அந்த நேரத்தில் 8 விழுக்காடு வைத்து கொண்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியை கடந்து போகிறோம். காரணம் அவர்கள் செய்கின்ற அரசியல் தன்மை. அப்படி ஒரு இப்போது திமுக பிடிக்கல அப்படின்னா திமுகக்கு எதிரில் இருக்கவங்களோட சேர்த்து பயணம் பண்ணலாம். இல்லை நான் ஒரே நேரத்தில் 4 பேரையும் சண்டை செய்வேன், 5 பேரையும் சண்டை செய்வேன்னா அந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்களா? அவங்க திருப்பி சண்டை செய்ய மாட்டாங்களா? அவங்க உங்களை காலி பண்ண மாட்டாங்க. அதுதானே நடந்துக்கிட்டு வருது. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிடும்னா மக்களுக்கு வந்து சோர்வு அடைஞ்சிடும். தொண்டர்கள் வேறு, தொண்டர்கள் வந்து அண்ணன் சீமானனை விட்டு போக மாட்டாங்க. மக்கள் சோர்வு அடைஞ்சிட்டாங்கன்னா அவரோட ஒன்ஸ் வாக்கு விகிதாச்சாரம் சரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தூக்கி பிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நன்றிண்ணே, நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.